ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட முதல் பாடலை பற்றி ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் முதல் பாகம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அனிருத் அவர்களுடைய இசை தான். ஸோ ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெயிலர் முதல் பாகத்தை நான் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கே படத்தை மேலேருந்து நம்பிக்கை இல்லை, படம் ஓடுமா சுத்தமாக தெரியல. ஆனால் அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறமா தான் அந்த படத்தை பார்க்கும்போது செம ஹாப்பி ஆயிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான திரைப்படமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அனிருத் அவர்களோட மியூசிக் ஜெயிலர் முதல் பாகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ஷூட் போய்கொண்டு இருக்கு. ஸோ முதல் பாடல் ரெடியாகி விட்டது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த உக்கும் அந்த ஒரு சாங் அந்த ஒரு லைனை வச்சு இரண்டாவது பாடலை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 3 தீம் மியூசிக் அனிருத் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாட்டுக்கு டான்ஸும் ஆட போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப வைபான சாங். எப்படி தமன்னா அவர்கள் நம்ம ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தையும் பிரியங்கா மோகன் அவர்களோட ரோல் இருக்க போகிறது. ஸோ வெறும் பாடலுக்கு மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ரோலும் பண்ண போறாங்களாம். அதே மாதிரி சந்தானம் அவர்களோட ரோலும் ரொம்ப முக்கியமான ரோல். இது எல்லாமே கோவாவில் நடக்கிற சீன்ஸை தான் எடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு. ஸோ படத்தோட முதல் பாடல் அடுத்தடுத்த அப்டேட் படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட் முடிந்த அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ படத்துக்கான ஷூட் ஜனவரி இறுதியில் படக்குழு முடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்தே நமக்கு ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்